விண்டோக்கு கிரில் போடலையா, விண்டோ வந்து சேஃபாக இருக்கணும்னா கிரில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க. கிரில் போடாமல் எப்படி வந்து விண்டோ வந்து நம்ம போடுவோம் சொல்லுங்கள். ஏன் நாங்கள் யூபிவிசிலேயே கிரில் போடலன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நமக்கு சேஃப்லாம் இருக்கிறதுனால அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா யூபிவிசி டோர் தனியாக போட்டுட்டு கிரில் வந்து தனியாக போட்டோங்க. தனியாக கிரில் செய்கிறவங்க கிட்ட கொடுத்து கிரில் வந்து போட்டோம். இதில் கிரில்ல நாங்கள் செலக்ட் பண்ண மாடல் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல இந்த உருளையா, அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணோம். எதுக்காகனா இது வந்து ஒரு ஈஸி கிளீனிங்காக இருக்கும். அந்த கட்டமாக வந்துச்சுன்னா நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி கிரில் வந்து போட்டுட்டோம். இது வந்து தனியாக கிரில் கடை இருக்கும்ல, அவங்க தான் வந்து அந்த வெயிட் கணக்கில் வாங்கி செய்ய கொடுத்து ஷேப்பு அதுக்காக போட்டிருக்கோங்க. வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஹால்லையுமே வந்து ஒரு 2 விண்டோ இருக்கிறதுனால இதுலேயுமே இந்த மாதிரி கிரில் டைப் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கிட்ட ஒரே நிமிஷம் ஹால்லையுமே 2 விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து இந்த மாதிரி உருளையாக இருக்கும்ல அந்த ஷேப் தான் வந்து பண்ணியிருக்கோங்க. ஏன்னா இது ஈஸியாக இருக்குது பாருங்கள், ஆப்ரேட் பண்ணும்போதும் நல்லாவே ஈஸியாக இருக்குது. இந்த யூபிவிசி டோரில் வந்து நாங்கள் மெஷ் கொடுத்துருக்கோம், அதனால் இது ஈஸியாகவே நாங்கள் ஆக்சஸ் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், செம்ம காற்றடிக்குது உண்மையாக. நமக்கு கொசு பூச்சி, ஏன்னா பக்கத்தில் மரம்லாம் இருக்கிறதுனால நிறைய பூச்சி கொசுலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த கிரில்லுமே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஈஸி கிளீனிங் மாதிரி இருக்குது. ஸ்கொயரை விட இது லுக் வைஸுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த ஹால்லேயே இன்னொரு விண்டோவும் இருக்குது. இதுலேயுமே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமா வந்து இதுலேயுமே வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோங்க பூஜை ரூமுக்கு. அதுலேயுமே அந்த விண்டோக்குமே கிரில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் வீடியோவில் என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கிரில்லே போடல, சேஃப்டியே கிடையாது, விண்டோ வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து நம்ம கிரில் போடாமல் இருக்கிறது கண்டிப்பாக சேஃப்டி கிடையாதுன்னு தெரியும். அதனால தான் நாங்கள் வந்து தனியாக வந்து கிரில் செய்ய கொடுத்தது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 95 ரூபா நாங்கள் போடும் போது. இப்போது இதே சில விண்டோ வந்து நாங்கள் விட்டுட்டோம், பால்கனி பார்க்கலாம். அப்போ வந்து சரி சேஃப்டி இருக்காது, திரும்ப இப்போ போடலாம் அப்படின்னு நினச்சப்போ இப்போ எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 110 ரூபா சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தோட ரேட்டுமே வந்து பயங்கரமாக ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ போடும் போதே எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுடுறது வந்து பெட்டர். அங்கே பால்கனி வாடி வாயடி. ஓகேவா? பால்கனிக்குமே வந்து இது கிச்சனோட அந்த யூட்டிலிட்டி ஏரியா நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இதுக்குமே நாங்கள் வந்து ஃபுல்லாகவே கிரில் போட்டோம். இதில் வந்து ஸ்கொயர் டைப் தான் போட்டிருந்தோம். எதுக்காகனா இதை நம்ம பெருசாக க்ளீன் பண்ண போகிறது இல்லை அப்படின்றதுனால. அதுவும் இல்லாமல் லுக் வைஸுமே இது தான் பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்றதுக்காக தான் சரி ஒன்றாவது ஸ்கொயர் போடணும் அப்படின்னு சொல்லி இது போட்டோம். பட் இது போட்டதுக்கப்புறமா லுக் வந்து சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதுவும் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா அந்த கிலோ ரேட்டு தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கிலோ ரேட்டில் வந்து இதுவுமே 1 கிலோ வந்து 100 ரூபா தாங்க. நீங்கள் எந்த ஷேப் போனாலும், சில கடையில் பார்த்தீங்கன்னா எந்த ஷேப் போனாலும் 1 கிலோ 100 ரூபான்னா 100 ரூபா. இதே சில கடையில் எப்படி பண்ணுறாங்கன்னா ஸ்கொயர்னா 110 ரூபா. இதே நீங்கள் அந்த ரவுண்டு சர்க்கிள் போனீங்க அப்படின்னா 120 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி ரேட் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த கடைக்கு போகிறீங்க அப்படின்னா எல்லா கிரில்லுமே அதான் எல்லா ஷேப்புமே ஒரே ப்ரைஸ் இருக்கிற கடையாக பார்த்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், உங்களோட பட்ஜெட்டுக்குமே வந்துருங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயிட் வந்து இந்த கிரில்லோட வெயிட்டுக்கு தான் வந்து நமக்கு 100 ரூபா. இதை நீங்கள் 100 ரூபா கொடுத்து கிரில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது தனியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தனி சார்ஜஸ் தான். இப்போது இந்த ஷேப் விண்டோ 3/2 இது விண்டோவோட சைஸு. இந்த விண்டோவோட சைஸு 3/4. இதை சார்ஜ் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 300 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் பெரிய விண்டோவாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா
500 வந்து ஆச்சு. ஸோ விண்டோக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் உங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பால்கனிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா இதுக்கு மட்டுமே வந்து 2000 மேலே வந்து ஆயிடுச்சு. ஏன்னா பால்கனியோட சைஸ் பாருங்கள், இது வந்து யூட்டிலிட்டி ஏரியா கிச்சனில் இருக்கிற பால்கனி, இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரேட் வந்து 2000 வந்து ஆச்சு. ஸோ நீங்கள் grill தனியாக வாங்குறது தனி காசு, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து தனி காசு தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து கரெக்டாக நீங்கள் வெயிட் எல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் தூரத்தில் இருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த வெயிட்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக பார்த்து வந்து வாங்க முடியும். க்ரில்லில் இது மட்டும்தான் காசானா கிடையாது. இப்போ இந்த க்ரில் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா வந்து அதில் இருக்கிற பெயிண்ட் அடிப்பாங்கள்ல, அந்த பெயிண்ட்டுக்கு தனி காசு, அது அடிக்கிற பெயிண்டருக்கு தனி காசு, அந்த மாதிரி நிறைய எல்லாமே தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ யூபிவிசி விண்டோக்கே போயிடலாம், யூபிவிசிலே க்ரில் வருது அது வந்து செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் அது சுத்தமாக சேஃபே கிடையாது. ஏன்னா யூபிவிசி விண்டோவே பார்த்திங்கன்னா ஒரு ஹோப்லெஸ்ஸாக தான் நமக்கு இருக்கும். லுக் வைஸ் ஓகேவாக இருக்கும், பட் சேஃப்டி வந்து கண்டிப்பாக யூபிவிசி விண்டோவில் கிடையாது. இதை சும்மா அதை பாருங்கள், இப்போ எடுத்து சும்மா அட்டை மாதிரி தான் இது ஓங்கி ஒரு உதச்சா ஃபுல்லாகவே விண்டோவோட கைண்டின் வந்துடும். அதனால் யூபிவிசியில் இருக்க க்ரில் போகிறது என்னை பொறுத்தவரையும் சேஃப்டி கிடையாது. அதனால் நீங்கள் வந்து யூபிவிசி போட்டிங்க அப்படின்னா தனியாக க்ரில் போனீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்குங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு இருக்கிற ஜன்னல் நான் ஆல்ரெடி சொன்னேன், எங்கள் வீட்டில் நிறைய ஜன்னல் இருக்குன்னு. ஸோ டோட்டலாக எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஒரு 580 kgs வந்து க்ரில்லோட காசு மட்டுமே வந்தது. அது இல்லாமல் தனியாக ஒவ்வொரு விண்டோக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தனி சார்ஜஸ் வந்து ஆச்சுங்க. அரௌண்ட் வந்து 65,000 மேலே 70 கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஸோ தனியாக க்ரில்லுக்கு மட்டும். ஆல்ரெடி யூபிவிசி விண்டோக்கும் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ க்ரில் விண்டோக்கும் வந்து தனி காசு தான் வந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோ வேணும்? நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்குறீங்க, அப்புறம் எம்டி ஹோம் டூர்லாம் கேட்குறீங்க. இன்னும் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நான் போடல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன். பாய். பாய்.